சின்ன வயசில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த விஷயம் நடந்தாலும் மறக்கவே முடியாது. மிக முக்கியமாக துன்புறுத்தல்கள், திட்டுதல்கள், அசிங்கப்படுத்துதல்கள், அவமானப்படுத்துதல்கள், அப்புறம் பாலியல் வன்முறை, இதெல்லாம் எந்த குழந்தையாலும் மறக்கவே முடியாது. லேலா அப்படின்னு ஒரு பொண்ணு, யூஎஸில் அவளுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடக்குது. அதில் என்னென்னா, இந்த குழந்தைகளை கடத்தி துன்புறுபவர்கள் அவங்களுடைய மென்டாலிட்டிலாம் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் ஒன்று நடக்குது. அந்த கருத்தரங்கத்தில் லைலா அவளுடைய பார்வையை பதிவு பண்ணுறான். என்னென்னா, இவங்க மாதிரி இந்த குழந்தைகளை கடத்தவங்க என்னென்னா, இவங்க பவராக இவங்க நினச்சிக்குவாங்க. இவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ குழந்தைங்க அதை செய்யும். இப்போ இது மற்றவங்களாக இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க. இப்போ இங்கே குழந்தைங்க நீங்கள் கடத்திங்கன்னா அதுங்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறதாகவோ இல்லை வேறு ஏதாவது நச்சமாக பேசி இவங்களுக்கு வேண்டியதை இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கையை தொடுனா அது தொடும். இப்போ இதுவே நான் ஏன் எதுக்குன்னு பெரிய பையனாக இருந்தால் கேள்வி கேட்பான், பெரிய பொண்ணாக இருந்தால் கேள்வி கேட்கும். இதெல்லாம் இல்லாமல் தான் சொல்வதை தன்னுடைய பவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க தான், பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் குழந்தைங்களை கடத்துவாங்க. இவங்க வேறு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சின்ன வயசுலையோ ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மென்டல் சிக் தான் எல்லாமே. அவங்க தான் இந்த மாதிரியான குழந்தைகளை கடத்தி இன்புறுவார்கள் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு லைலா. திடீர்னு லைலாவுக்கு ஃபோன் வருது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, உடனே நீ ஸ்வீடனுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஸ்வீடனுக்கு கிளம்பி போகிறாள். த கிளாஸ் டோம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மினி சீரிஸினுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். த கிளாஸ் டூம் எங்கே விட்டேன்? இவன் யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் ஏறி ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு வரா. அங்கே அவங்க அப்பா இருக்கிறாரு. இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, நீ அவங்களுக்கு ஏதாவது நீ பேசுவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ இந்த லைலா அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்கள தத்தெடுத்தவங்க தான் வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, லைலாவோட அம்மா இறந்துட்டாங்க, தத்தெடுத்தவங்க தான் வளர்த்தாங்க. அதில் தத்தெடுத்த அம்மா தான் செத்து போயிட்டாங்க. அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனவர், அதே நகரத்திலே வசிச்சுட்டு இருக்காரு. அவர் பேர் வால்டர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவளுடைய ஃப்ரெண்டு இவ கூட பேசுகிறா. அவள் பேர் லீஜாய். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்க வாழ்க்கை. இவ இந்த அம்மாவுடைய சடங்குகள் அட்டன் பண்ணி இவ கிளம்பணும். ஆனால் நகரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, இவளுடைய ஃப்ரெண்டு செத்து போகிறா, ஃப்ரெண்டோடைய பொண்ணு குழந்தை கடத்தப்படுது. எப்படின்னா, இவளும் அந்த மாதிரி கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தப்பிக்கப்பட்டவள். யாரே நம்ம ஹீரோயினில் இருக்காங்கல்ல லைலா, அவங்க இதே மாதிரி சிறு வயதில் ஒரு 10 வயசில் கடத்தி எடுத்துன்னு போயிட்டு அந்த கடத்தல்காரங்கிட்ட தப்பிச்சு வெளியே வந்தவங்க. அவங்க இவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாஸ் டோர் பொண்ணு, கிளாஸ் டோர் கேர்ளு, என்னது கிளாஸ் பாக்ஸ் கேர்ள்னே அந்த பொண்ணை வெறுப்பத்துறாங்க ஊரில், இந்த வளர்ந்த பசங்கள்லாம். அப்படிப்பட்ட பொண்ணு வளர்ந்து படித்து எங்கே அமெரிக்கா போய் அமெரிக்காவில் இந்த கடத்தப்பட்ட குற்றவாளிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு. இந்த பொண்ணு இப்போ ஊருக்கு வந்திருக்க நேரம் பார்த்து அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு செத்து போகிறா, குழந்தையும் அவளுடைய குழந்தையும் கடத்தப்படுது. இதை யார் செஞ்சாங்க? ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இவ சின்ன வயசில் இப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ என்னவோ மாயராச்சு, எனக்கு என்னான்ட்டு ஊருக்கும் போக முடியாது. இந்த கடத்தல் யார் தான் செஞ்சாங்க? ஏன்னா இவ கடத்தப்பட்டு இந்த விஷயம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ இன்னமும் அந்த குற்றவாளி இருக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸரானவங்க அப்பாவும் இவங்களும் சேர்ந்து இறங்குறாங்க. அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய கதை. உண்மையிலே லைலா லினோய் அவங்க தான் வின்சென்ட் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே அந்த பதட்டம் கண்ணிலே அந்த பரிதாபங்களில் வெளிப்படுத்துகிற இடங்கள், டேட்டு கூட்டவனை கூட்டுக்கிட்டு அவங்க கூட சரக்கடிக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு குழந்தைய கண்ணெதிர்க்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை எதிர்த்து போராடுற அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஜான் ஹெட்பர்க், அவர் தான் வால்டர், அதாவது இந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் நினச்சிருந்தா அவரும் சூப்பராக தன்னுடைய நடிப்பு வெளிப்படுத்துகிறார். அடுத்து தாமஸ், அவர் தான் ஜோஹன் ரெஹ்போக். ஸோ அவரும் அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பாத்திரங்கள்லாம் சூப்பர். சினிமோகிராஃபி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி
ஸ்வீடனில் வந்து பனி கொட்டிகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நைட்டு வந்து இந்த குழந்தைய வந்து தேடுறதுக்காக பனியில் எல்லாம் இறங்கி போவாங்க, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து டார்ச் அடிச்சுட்டு அப்படியே போவாங்க. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இவ வந்து தப்பிச்சு ஓடியாந்து ரோட்டில் விழுந்து கிடப்பா இந்த லைல. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து காப்பாற்றுற இடம் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பனிலாம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். சினிமாட்டோகிராஃபி அந்த இடத்துல சூப்பராக இருந்தது. அது மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. எஸ்பெஷலி இந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு கார் எடுத்து வந்து ஒரு பெரிய பாலத்துக்கு நடுவில் நிறுத்திட்டு அவள் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்குவாள். அந்த இடங்கள்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தை வந்து இந்த மினி சீரிஸ் இது மொத்தம் 6 எபிசோடு. ஆக்சுவலி ஒரு எபிசோட் 45லேருந்து 50. அடல்ட் கண்டென்ட் பார்த்தா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டுக்கான எந்த விஷயமும் இல்லை, ஃபேமிலியோடய பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மனசில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா செக்ஸுன்னு வாங்கல. இல்லை, செக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குன்றது இந்த படம் சொல்லும். அதான் இந்த படத்தில் நீ டேக் அவே. இதில் வந்து இதான் அதில் இருக்கிற விஷயம். இந்த மாதிரி சிக் பேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து 3வது எபிசோட்லேயே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஹூஸ் த கல்பிரேட் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஓகே தான். ஆனால் இந்த மாதிரியான வெப்சீரிஸில் வந்து இதை 1-2 மணி நேரத்துலேயே முடிச்சிருக்கலாம். இதை இவங்க இழுக்கிறாங்க இல்லையா? பட் எப்பயுமே முடிகிறப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் அடுத்த கட்டத்துக்கு எட்டுமோ. அதனால் நீட்டிமோனா கூட முடிகிறப்போ இருக்கக்கூடிய ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் தமிழ் டப்பிங்லாம் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்குது, சப்டைட்டில் இருக்குது. ஸ்வீடன் லாங்குவேஜில் வந்த ஒரு விஷயம். எனக்கு ஒரு பெரிய தப்பு என்கிட்ட இருக்குது. என்னென்னா, எனக்கு ஸ்பானிஷுக்கும் ஸ்வீடனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நான் குழப்பிட்டேன் 2-3 சீரீஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் சம்திங். அதனால் இப்போ ரொம்ப தெளிவாகவே இருக்கேன். இது ஸ்வீடிஷ் லாங்குவேஜில் வந்திருக்கக்கூடிய ஒரு மினி வெப் சீரிஸ். 6 எபிசோடு, அடல்ட் கண்டென்ட் கிடையாது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு பொம்பளை குழந்தையும் இதை பார்க்கணும். தட்ஸ் ஆல். அப்படின்னா என்ன, அந்த மென்டாலிட்டி இருந்துன்னா பாருங்கள். அந்த 15க்கு மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அது வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் அதில் இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.5. இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ்ன்னு நான் பரிந்துரைக்கிறேன். இது மாதிரி மினி வெப்சீரிஸ் நல்லா இருந்ததுன்னா, இப்போ மினி வெப்சீரிஸ்னால் எனக்கு எப்படி இருக்குன்னா, மேர் ஆஃப் ஈஸ்டாம்னு கேத் வின்சென்ட் நம்ம டைட்டானிக் ஹீரோ நடிச்சது. இத்தனைக்கும் அவங்க வந்து பேத்தி, அதாவது வயசானவங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அந்த சீரீஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஃபண்டாஸ்டிக்கான சீரீஸ் அது. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு சீரீஸ்னால், அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினி வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் நீங்கள் சீரீஸ் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து 5 எபிசோட் 12 எபிசோட் இருக்குது. நம்மளுக்கு வந்து அவ்வளோ எபிசோட் டைம் போகிற அளவுக்கு வந்து கிரிப்பிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. சிலதான் வளன்னு இழுப்பானுங்க. அந்த மாதிரி ஆனால் நான் கிடையாது. அதனால் நான் மேரேஜ் ஸ்டாம் மாதிரி வந்து ஒரு நல்ல மினி வெப் சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்தது எந்த மொழியாக இருந்தாலும் எனக்கு பரிந்துரைங்க. எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதையும் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். வேறு என்ன, உங்கள் கருத்துக்களை பிரிண்டுங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சின்ன வயசில் ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை எந்த குழந்தைங்க நடந்தாலும் வந்து சில விஷயங்களை வந்து மறக்கவே முடியாது. த கிளாஸ் டோம் தானே, ரிட்டையர் ஆகிட்டாரு. யாரையும் உங்கள் அப்பாவாக இருந்தவர், தத்தெடுக்கப்பட்டவர். அவர் பேர் வந்து அந்த தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்தை தத்தெடுத்த அம்மா தான் இறந்து போனாங்க. ஏன் இவ்வளோ குழப்பறேன்? ஸோ இதுதான் மேட்டர். இந்த படத்துக்கு வந்து கேத் வின்சென்ட் நடித்த ஈஸ்டம்னு நினைக்கிறேன், அது பேரும் ஈஸ்டன், மேரி ஈஸ்டன், அது மாதிரி ஏதோ ஒன்று வருமே. கொஞ்சம் பாரு. மினி வெப் சீரிஸ்னால் எப்படி இருக்குன்னா, மேர் ஆஃப் ஈஸ்டாம் அப்படின்ட்டு